வாங்க. சரி வா. பெரிய அது நைட்டே தெரியும் எனக்கு விஷயம். எனக்கு மனசு சரியில்லை. ஏன்னா அந்த ஆள் என்ன பேசாத பேச்சு இல்லை, மண் எடுத்து தூரியிருக்கான். 1000 பிரச்சனை இருக்குங்க. பங்காளி பிரச்சனை என்ன இருந்தாலும் ஏற முடியும். விட்டு கொடுக்கலாங்களா? எனக்கு சம்சாரம் அங்கே தான் இருக்கு. ஆனால் நான் எனக்கு மனசு பாருங்க, நீங்கள் செய்யறது எனக்கு மனசுக்கு பிடிக்கலீங்க. துறையே வந்து சொல்லிட்டப்பா, உங்க சம்சாரம் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. வாங்க எல்லாரும் போய் சொல்றாங்கல்ல. என்னதான் வந்து எனக்கு உறவுனாலும் மனசு சங்கடமாச்சுன்னா அது நீங்க எதையும் மனசுல வச்சு போடாதீங்க. நீங்க வாங்க. இல்ல அவ என்னடா பாருங்கண்ணா, அவர் கூட்டிட்டு நடங்கண்ணா. போலாம் வாங்க எந்திரி. வாங்க பண்ணுங்க. ஐயாப்பா வீடியோ இருக்குமா? வீடியோ பாரு. இல்லைன்னா நீங்க எல்லாரும் உள்ள போயிட்டு ஊருக்காரங்க கூட வந்தாச்சு. நீ அதே வீட்டில் உட்காந்துக்கு என்னென்ன இருக்கும்? இல்லப்பா, நான் வந்து அவன் வந்து கண்டபடி பேசுவான். அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு மான மரியாதை போயிடும். மான மரியாதை என்ன மான மரியாதை? அது நீங்களே ஏற்படுத்திக்கிட்டு 2 பேர். இப்போ என்ன சாதாரண காரியமாக நடந்துருக்கு, பெரிய விஷயம் நடந்திருக்குது. இந்த டைம் கூட 2 பேரும் ஒன்றாக இருக்குங்களா? எப்படின்னு அர்த்தம்? அது ஊருக்காரங்க எதுக்கு? உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இல்லை, எங்களுக்காக தான் வந்திருக்கீங்க. அவன் வந்து அந்த ஊருக்காரர் இருக்க பார்க்க மாட்டான், மூஞ்சி பார்க்க மாட்டான், எடுத்த கவுத்துங்கிற மாதிரி. நீ தானே மனசில் அப்படி நினச்சிட்டு இருக்கிற. இங்கே பாரு, அப்படியெல்லாம் நினைக்காதண்ணா. நீ வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். வாங்க வாங்க. அத்தனை பேர் வந்துட்டாங்க. இனி இப்படி பண்ணிட்டு இருந்தா நல்லா இல்லை. என்ன 100 வருஷமான வாழ போறீங்க? ஒன்றுக்குள் ஒன்று பிறந்தாச்சு. சரிமையா இருக்கலாம். வாண்ணா. இந்த என்ன நல்லது சேர்றது இல்லை, கெட்டது சேரவும். அது கூட பிறந்தவங்க பங்காளி. நீங்களே எப்படி இருந்தது எப்படின்னா? சரி, இவங்க சொல்லிட்டீங்க. வாங்க. என்ன பிரச்சனை ஆச்சாலும் நீங்க பாத்துக்கோங்க. ஒன்றும் ஆகாதுண்ணா. நீயே மனசுல நினைக்கிற. சாதாரண தான் நடந்திருக்குது. வா. இத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நமக்குள்ள இப்படி இருந்தது எப்படி? யார் நீ பங்காளி இங்க வரக்கூடாது. இங்க வரக்கூடாது. யார் பங்காளி இங்க வரக்கூடாது. மண்டையில தான் வச்சிருக்கிறீங்க. மண்டையில தான் இருக்கே உனக்கு. பெரிய காரியம் நடந்துட்டு இங்கே தண்ணி போட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன். வரக்கூடாது. பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் ஏறி வந்துருக்குறாங்க. சரி, நம்ம அண்ணங்க சொல்லி போட்டு நம்மளாம் சேர்த்துக்கிட்டு பிறந்திருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். சரியா? நான் சொல்றது கேளு. உயிரோடு இருக்கும்போது ஊர் போடாதவங்க செத்தக்கப்ப எதுக்கு வந்து போச்சு விடு, விட்டு சொல்ல பாரு. நம்ம அனுசரிச்சு போவோம். சரி, கணேசனோட பேசுங்க. இங்க பாருங்க பாருங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. உங்க தம்பி வேற வந்திருக்கிறாரு. ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? பாருங்க, அழைச்சிட்டு வாங்க. அயோக்கியத்தனத்துக்கு அதெல்லாம் விடுங்க. இப்ப வந்து பெரிய காரியம் பெரிய காரியம். எனவே நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. உங்களுக்கு மதம் கொடுக்கணும். எப்படி நான் கூப்பிடுறேன்? அவன் உள்ள விடலாமா? அவன் உள்ள விடலாமா? பெரியக்கா கொஞ்சம் இரு. எத்தனையோ பிரச்சனை நடந்தது. வீராசாமி, நீ ஏதோ சொல்ற, அதுக்காக நான் வந்து படி ஏத்துறேன். இல்லாடி வர படி ஏத்த மாட்டேன் நானு. கணேசெல்லாம் மறந்துருங்கடா. எப்படிங்க இருக்கிறதா? கூட்டிட்டு வந்தாச்சு. இனி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன காரியம் ஆகணுமோ அதை சொல்றீங்க. என்ன மரியாதை உங்களுக்காக எத்தனையோ நான் பண்றேன். நான் பண்றேன் கூடாது. எதை பண்ணாலும் மனசொத்து பண்ணுவோம். 100 வருஷம் வாழ போறோம். நீ
உட்காருண்ணா. மாணிக்கா சேர் போடி அந்த சேர் போடி. இது எப்படா சந்தோஷம்? இது எப்படி இந்த உறவு தான்டா நிலைக்கு, இந்த உறவு தான் நிலைக்கு. மாணிக்கா சந்தோஷம் சந்தோஷம் விடு. அவன் காட்டு பாரு. ஏம்மா பார்க்கலாங்களா? இதுக்கு மீறி நமக்கு என்னமா வேணும்? ஊர் கவுண்டர்ல ஒத்து போயிட்டாங்க. அவங்க பங்கு செய்ய வேண்டிய காரியம் செய்யுங்கப்பா. ஏப்பா துறையா கறி எடுத்து போடுங்கப்பா. முதல்ல அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி நீ காலையில வந்து என்னைய சொன்ன அதுக்குள்ள என்ன மயிர் மாப்பு கேக்குது. அவன் அது இல்லாம இருக்க மாட்டா பாரு. குறைச்சுக்கோ, கொஞ்சம் குறைச்சுக்க. ரொம்ப பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. ஒண்ணு சொல்லிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. அது ஆள் சொல்லிட்டு தேர்க்கிறதுக்கு வேலையை பாருங்க. காஃபி குடிங்க. கேமா செந்தாயே காஃபி குடி. ஆமா குடு. அவன் அண்ணன் தம்பி குடிக்கிறோம் சரியா? அதான் புடிச்சு போறோம். பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. டீ வாங்க. டீ சாப்பிடலாம். குடிங்க. நம்ம பெரிய பையன் நேற்றுக்கே எனக்கு மலைச்சாமி நேற்றுக்கே வந்து எனக்கு இது கொடுத்துட்டாங்க, பேசி விட்டாங்க போன்ல. அவன் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்க டீ விடும். எப்படி 2-3 மணி நேரம் ஆகி போயிரு. 7 மணி வந்தா எடுக்க முடியும். சரி வட்டு வட்டு ஒன்றும் அவசரம் ஆமா இன்னும் வர சனங்களுக்கெல்லாம் டீ இருக்குதா இல்ல மறுபடியும் கொண்டு வர சொல்லணுமா? டீ இருக்குதல்ல. ஆமா இது பூ மாலை வாங்க போனவங்க வந்துட்டாங்களா? சரி சரி. மாணிக்கா பாரு குப்பாங்கிட்டு சொல்லி 100 பேருக்கு சாப்பாடு சொல்லி இருக்குது. காலையில எல்லாம் நேரத்திலேயே வந்திருக்கிறீங்க. ஒரு 10 மணிக்காவது சாப்பாடு கொடுத்தா தான் ஆகு. எப்படி மதியமா இப்போ நடந்து போச்சு. அப்ப மதியத்துக்கு வேணா எத்தனை பேர் இருக்கிறவங்க சாப்பாடு சொல்லிக்கணும். வெகு நேரமா உட்காந்துருக்காங்க பாரு. மாணிக்கம் ஜம்சாரா பூரா உட்காந்துருக்காங்க பாரு. ஆமா அங்க அறிவித்துக்காங்க எல்லாம் ஆளுங்க போயிட்டாங்களா? 4 பேர் அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த ஜோலி பூரா அவன் பாத்துக்குவேன். நான் 2 பேர் என்ன பண்றோம்னா இந்த காரியத்தை வர சொல்லியிருக்கோம். அந்த மட்டம் பண்றது இதுக்காக 4 எல்லாம் வந்தாங்க. உங்க பாட்டுக்கு வேலை போடல. சரியா? சரி ஏன்டா அவன் குப்புற இந்த அழைய சொல்லிட்டு இருக்கிறான். யாராவே பக்கத்து விட்டு அந்த ராமசாமி தண்ணி போட்டு மல்லாக்க போட்டு ஓகே. மாணிக்கா ஆளு காட்டி விட்டுது. கூட வேலைன்னு போனோம் ஆளை காணோம். அது என்ன அவனுக்கு சரி நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆளுகளை பார்த்துட்டு நான் வந்துடுறேன். சரியா? சரி நான் பார்த்துட்டு போங்க. வேலையா வந்துட்டானா? வணக்கம். எங்கடா போ இல்லைங்க நம்ம மற்ற வேலையை பார்க்கணுமில்லங்க. மரம் கொண்டு போகணுங்க, அப்புறம் வர்றவங்களே கொண்டு போய் சேர்த்தோணும், அப்புறம் மற்ற வேலைகள் பார்க்கணும், நல்ல வேலை எல்லாம் பார்க்கணும். சரி விறகுலாம் அனுப்பி வச்சுட்டியா? ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. சரி எல்லாம் பண்ணிட்டேங்க சாமி. இல்ல மாணிக்கன்னு சொல்லுவாரு. சரி ஆனா ஒண்ணு வேலை சொல்லுங்க சார். அங்க குளிமேட்ல வந்துட்டு நீ தண்ணி கிண்ணி போட்டு ரவுஸ் பண்ற ஆளு கண்டிப்பா பிரச்சனை. போய் பார்த்தா ஒருத்தர் அடக்கி உட்கார வச்சு. சரியா? அமைதியா இருக்கணும். நல்லா கரெக்டா நடக்கும். சரியா? ஐயெல்லாம் வந்துட்டாங்க. மனுஷர் எல்லாம் இருக்கிறாங்க. வணக்கம். சரியா? சரிங்க சார். எல்லாம் பண்ணிட்டுங்க. சரி உனக்கு தெரியும் சமாச்சாரம் எப்படி இருக்குங்க. சரி அது வேணும் நடந்து சும்மா துறையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி பாருங்க. சரி வரணுங்க சார். வாங்கி சாப்பிட்டு போய்க்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு. என்னமோ எத்தனை நாளைக்கு வாழ போறோம். மலைச்சாமி ரொம்ப வருத்தப்பட்டா பெரிய மண்ணு பேசி போட்டுருந்தேன். ஏன் மாணிக்கா